வெல்கம் டு சிஎம்ஏ தமிழ் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம 4th சாப்டர் பார்க்குறோம். எதுலன்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் அவுட் ஆஃப் 10 சாப்டர்ஸ் 4th சாப்டர் பார்க்குறோம். அது வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கெப்பாசிட்டி ஆஃப் பார்ட்டிஸ், ஃப்ரீ கன்சென்ட். கன்சென்ட்னா சம்மதம், ஃப்ரீ கன்சென்ட்னா வித்தவுட் எனி ஃபோர்ஸ். அவங்க வந்து அவங்களாவே வாலண்டரியாக சம்மதம் கொடுத்துருக்கணும். யார்? பார்ட்டிஸ். அதை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 2 பாயிண்ட்டை நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா கெப்பாசிட்டி ஆஃப் பார்ட்டிஸ். இந்த கெப்பாசிட்டி ஆஃப் பார்ட்டிஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யார் யாருக்கு அந்த கான்ட்ராக்ட் என்ட்ரி பண்ணுறதுக்குரிய கெப்பாசிட்டி இருக்கு இல்லை, இதை தான் பார்க்க போகிறோம். ஆஸ் பர் செக்ஷன் 11, எவ்ரி பர்சன் இஸ் காம்பிட்டன்ட் டு கான்ட்ராக்ட் ஹூ ஹாஸ் அட்டைன்ட் ஏஜ் ஆஃப் மெஜாரிட்டி. ஸோ மேஜர் ஆயிருக்கணும், 18 years ஆயிருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். Who has attained the age of majority and who is of unsound mind. Sorry, who is of sound mind. நம்ம இப்ப என்ன பார்க்கிறோம்னா யார் யாருக்கெல்லாம் கெப்பாசிட்டி இருக்குன்னு பார்க்கிறோம். So first point is who has attained age of who has attained the age of majority. First point. Second point என்ன அப்படின்னா who is of sound mind. சவுண்ட் மைண்டோட இருக்கணும். என்ன அர்த்தம்? அன்சவுண்ட் மைண்ட்னா மென்டலி ரிட்டார்டடா இருப்பாங்க, மென்டலி ஆப்சென்டா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம சவுண்ட் மைண்டா இருக்கணும். ஓகேவா? அண்ட் தேர்ட் குவாலிட்டி, he is not disqualified from contracting by any law. எந்த சட்டத்துக்கு கீழையும் அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்க கூடாது கான்ட்ராக்ட் என்ட்ரி பண்றதுக்கு. ஸோ தீஸ் ஆர் த 3 கெப்பாசிட்டிஸ் டு கான்ட்ராக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் he has attained the age of majority. Second, he is of sound mind. And third one is he is not disqualified from contracting by any law. ஸோ இந்த 3 தான் இவரோட கெப்பாசிட்டி. அப்ப இப்ப நம்மளால சொல்ல முடியும் என்ன அப்படின்னா யார் யாரெல்லாம் நாட் காம்பிட்டன்ட் டு கான்ட்ராக்ட், யாருக்கெல்லாம் அந்த காம்பிட்டன்சி இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், who has not attained the age of majority. மேஜரா இல்லாதவங்க, that means minor. Second one, the person of unsound mind. ஓகேவா? lunatic persons, அவங்க வந்து கான்ட்ராக்ட் என்டர் பண்ண முடியாது. The person who is disqualified from contracting by some law. வேற எந்த லா கிளையாவது அவர் வந்து கான்ட்ராக்ட் என்டர் பண்றதுக்கு டிஸ்குவாலிஃபைடா இருந்தாருன்னா, இந்த 3 என்ன அப்படின்னா கான்ட்ராக்ட் என்டர் பண்றதுக்கு கெப்பாசிட்டி இல்லாம இருக்கிற பர்சன்ஸ். இதைத்தான் நம்ம 1 by 1 பார்க்க போறோம். ஓகேவா? ரைட். இப்போ செக்ஷன் 3 ஆஃப் த இந்தியன் மெஜாரிட்டி ஆக்ட், எவ்ரி பர்சன் in India is a minor if he has not attained the age of 18 years. 18 வயசு அட்டைன் பண்ணல அப்படின்னா அவரை நம்ம மைனர்னு சொல்றோம். ஓகேவா? So in case of a minor of whose person or property or both a guardian has been appointed, அந்த பர்சனை பாத்துக்கிறதுக்கும் மைனரை பாத்துக்கிறதுக்கு அவரோட ப்ராப்பர்ட்டியை பாத்துக்கிறதுக்கு guardian has been appointed. ஓகேவா? ரைட். இப்ப the position of minors agreement and effect thereof. கவனமா கவனிங்க. இந்த மைனர்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும், உறுதியா கொஸ்டின் வரும். அது சிஏ ஃபவுண்டேஷனா இருந்தாலும் வருது, கேஸ் லாவா கேக்குறாங்க. சிஎம்ஏ ஃபவுண்டேஷனுக்கும் வருது, சிஎம்ஏ இன்டருக்கும் வரும். ஸோ நல்லா கவனிங்க. an agreement with the minor is void. First one, the agreement with the minor is void. Second, law of estoppel. நல்லா கவனிங்க. law of estoppel does not apply against a minor. அதாவது அவர் வந்து மேஜரா மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணிட்டாரு அவரை அப்படின்னு வச்சுக்கலாம். நல்லா கவனிங்க. a minor can always plead his minority. அவனை எப்பவும் நம்ம மைனரா தான் ட்ரீட் பண்ணுவோம், ஈவன் தோ he misrepresented himself as a major. மேஜரா மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணா கூட அவர் மைனர் தான். In other words, he is not liable
on an agreement on the ground the since earlier he had asserted that he had attained majority. மேஜர் மாதிரி அவர் அவரோட காண்டக்ட் இருக்கலாம், அவரோட ஆக்ட் இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். மேஜர் மாதிரி அவர் செஞ்சாலும் என்ன செய்ய முடியாது, அவருக்கு அகெயின்ஸ்டா கேஸ் போட முடியாது. he cannot be held liable. அதான் ரொம்ப முக்கியம். so law of estoppel does not apply against a minor. first one, agreement with the minor is void. second one, law of estoppel does not apply against a minor. Minor is always a minor. Simply says minor is always a minor. He cannot be held liable for or under law of estoppel. Okay va? Third, ரொம்ப முக்கியம், doctrine of restitution does not apply against a minor. அதாவது இவர் மேஜர் ஆக்ட் பண்ணி இல்லை ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் ஒரு கான்ட்ராக்ட் என்டர் பண்ணிட்டாருன்னே வச்சுக்கலாம். வச்சுட்டு he has enjoyed some benefits, நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணிட்டாரு. இப்ப நார்மல் பர்சன் இந்த மாதிரி எல்லாம் ஃப்ராட் தனம் பண்ணி என்ஜாய் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தட் ஷுட் பி ரீஸ்டோர்டு. அது எல்லாத்தையும் காம்பன்சேட் பண்ணணும் அந்த பர்சன். பட் ஹியர் ஃபார் மைனர், டாக்ட்ரின் ஆஃப் ரெஸ்டியூஷன் டஸ் நாட் அப்ளை அகெயின்ஸ்ட் அ மைனர். இந்த டாக்ட்ரின் ஆஃப் ரெஸ்டியூஷன் கூட வேலைக்கு வராது, ஹெல்ப்புக்கு வராது. மைனர் கூட நம்ம அக்ரிமெண்ட் போட்டு நம்ம சைடு லாஸ் ஆயிடுச்சுன்னா மைனர் இஸ் ஆல்வேஸ் அ மைனர். we cannot sue against the minor. he cannot be held liable எந்த ஒரு இதுக்காகவும். அதனாலதான் ஒவ்வொன்னா சொல்றாங்க, first agreement with the minor is void. void தான். second, law of estoppel does not apply against the minor. doctrine of restitution does not apply against the minor. no ratification on attaining majority. இது ரொம்ப முக்கியம். மைனர் ஆர்க்கத்துல ஒரு கான்ட்ராக்ட் என்டர் பண்ணியிருக்காரு, ஓகேவா, அதுவே வாயிடு. சரி, ரைட்டு. இப்போ மேஜர் ஆன உடனே அந்த ராட்டிபிகேஷன் பண்ணலாமா அப்படின்னா பண்ணக்கூடாது. அந்த பழைய அக்ரிமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு புது அக்ரிமெண்ட், ஃப்ரெஷ் அக்ரிமெண்ட் அண்ட் ஃப்ரெஷ் கன்சிடரேஷன் ஃபார் த நியூ அக்ரிமெண்ட் இஸ் ரிக்வயர்டு. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, நோ ராட்டிபிகேஷன் ஆன் அட்டைனிங் மெஜாரிட்டி. புரியுது? என்ன மைனரா இருந்தா தானே செல்லாதுங்கிறீங்க, இப்ப மேஜர் ஆயிட்டியா, அப்ப ராட்டிபிகேஷன் பண்ண முடியுமா? முடியாது. புரியுதா? மைனரா இருக்கத்துல இருக்கிற அக்ரிமெண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு மேஜர் ஆனதுக்கு அப்புறம் புதுசா ஒரு அக்ரிமெண்ட் போடணும். ஃப்ரெஷ் அக்ரிமெண்ட் அண்ட் ஃப்ரெஷ் கன்சிடரேஷன் இஸ் ரிக்வயர்டு. அதை மறந்துடக்கூடாது. பாருங்க, நோ ராட்டிபிகேஷன் ஆன் அட்டைனிங் மெஜாரிட்டி. ராட்டிபிகேஷன் என்னது? அப்ரூவல் ஆர் கன்ஃபர்மேஷன். மைனரா இருக்கத்துல என்ட்ரான ஒரு கான்ட்ராக்ட இப்ப நம்ம அப்ரூவ் பண்றதோ கன்ஃபார்ம் பண்றதோ பண்ணக்கூடாது. மைனர் கேன் நாட் கன்ஃபார்ம் த அக்ரிமெண்ட் மேட் பை ஹிம் டியூரிங் ஹிஸ் மைனாரிட்டி. ஓகேவா? சோ பண்ண முடியாது. அது பதிலா என்ன செய்யலாம்? a fresh agreement and a fresh consideration is required. right, பாருங்க, fresh agreement and fresh consideration is required. contract beneficial to minor. contract beneficial to minor. next point, contract beneficial to minor. A minor is entitled to enforce a contract which is of some benefit to him. அவனுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கிற கான்ட்ராக்ட் என்டர் பண்ண முடியும். minority is a personal privilege and a minor can take advantage of it and bind others also. ஓகேவா? so contract beneficial to minor because it's a personal privilege and the minor can take advantage of it. next one is minor as an agent. இது பிரச்சனையே கிடையாது. a minor can be appointed as an agent but he is not personally liable for any of his acts. அத மனசுல வச்சிட்டு நம்ம ஏஜென்ட் அப்பாயிண்ட் பண்ணோம். so minor can be appointed as an agent but he is not personally liable for any of his acts. அவன் liable, he cannot be held liable for any of his act. அதுக்கு ஓகேனா நம்ம அவனை ஏஜென்ட்டா அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து மைனர்ஸ் லயபிலிட்டி ஃபார் நெசசிட்டிஸ்.
அதாவது அவனோட பேசிக் நெசசிட்டிஸ்க்காக கான்ட்ராக்ட் என்ட்ரு பண்ணியிருந்தா, நல்லா கவனிக்கணும், மைனரோட பேசிக் நெசசிட்டிக்காக கான்ட்ராக்ட் என்ட்ரு பண்ணியிருந்தா, இல்ல கான்ட்ராக்டே என்ட்ரு பண்ணல, இஃப் சம்படி ஹாஸ் சப்ளைடு அ மைனர் ஆர் ஹிஸ் டிபெண்டன்ஸ் வித் நெசசிட்டிஸ், அப்ப இந்த இடத்துல மைனர்ஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் லயபிள், இஸ் ஹெல்டு லயபிள், பட் த மைனர் கேன் நாட் பி ஹெல்டு லயபிள். இந்த இடத்துல அவரோட ப்ராப்பர்ட்டியை நம்ம அந்த நெசசிட்டிஸ்க்கு எவ்வளவு கொடுத்தோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம், பட் he cannot be held personally liable. நீ என்கிட்ட படிப்புக்காக வாங்கின, சாப்பாட்டுக்காக வாங்கின, 12 லட்சம் ரூபாய் ஆயிப்போச்சு, நீ கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு அவன் மேல நம்ம கேஸ் போட முடியாது. பட் அவங்கிட்ட ஒரு 15 lakhs ஒர்த்துள்ள ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியில 12 lakhs ஒர்த்துள்ளதை நம்ம எடுத்துக்கலாம். புரியுதா? நெசசிட்டிஸ்க்கு ப்ராப்பர்ட்டியை நம்ம லயபிள் பண்ண முடியும், பட் த மைனர் கேனாட் பி ஹெல்டு பர்சனலி லயபிள். அடுத்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் a minor cannot be adjudged insolvent. அவனை நம்ம இன்சால்வென்ட்னு சொல்ல முடியாது. இப்ப ஒரு லோன் வாங்கிட்டான், மைனர் தெரியாமலே கொடுத்துட்டாங்க, நமக்கு நல்லா தெரியும் மைனருக்கு அகெயின்ஸ்டா கேஸ் போட முடியாது. அப்போ இந்த இடத்துல அவனை இன்சால்வென்ட்னு சொல்லு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. He cannot be adjudged insolvent as he is incapable of entering into a contract. அடுத்து மைனர் அண்ட் அடல்ட் ஜாயிண்ட்லி என்டர் இன்டு அன் அக்ரிமெண்ட். மைனர் மட்டும் அக்ரிமெண்ட் என்டர் பண்ணா செல்லாது, அவன் மேல கேஸ் போட முடியாது, இவ்வளவு நம்ம சொல்றோம். மைனர் அண்ட் அடல்ட் ஜாயிண்ட்லி என்டர் இன்டு அன் அக்ரிமெண்ட் with another person. In this case also the minor is not liable. நல்லா கவனிக்கணும், minor is not liable and the contract can be enforced against the major person. ஒரு மைனரும் ஒரு அடல்ட்டும் சேர்ந்து இன்னொரு ஆள் கூட கேஸ் கான்ட்ராக்ட் என்டர் பண்ணிருக்காங்கன்னா மைனர் கேன் நாட் பி ஹெல்டு லயபிள் இன் திஸ் கேஸ் ஆல்சோ, பட் யார் லயபிள்? த மேஜர் பர்சன் வந்து லயபிளா இருப்பாரு. ஓகேவா? ஸோ இதுதான் மைனருக்கு. திரும்பவும் சொல்றேன், நான் மைனர் கூட கான்ட்ராக்ட் என்டர் பண்ணக்கூடாது. ஸோ த அக்ரிமெண்ட் வித் த மைனர் இஸ் வாய்ட். லா ஆஃப் எஸ்டோப்பல் டஸ் நாட் அப்ளை அகெயின்ஸ்ட் அ மைனர். லா ஆஃப் எஸ்டோப்பல்னா என்ன நம்ம சொல்லியிருக்கோம், என்னது மேஜர்னு அவன் ஆக்ட் மூலமாவோ கான்டாக்ட் மூலமாவோ ஆக்ஷன் மூலமாவோ அவன் வந்து ப்ரூவ் பண்ணி ஒரு கான்ட்ராக்ட் என்டர் பண்ணிட்டான் அப்படின்னாலுமே ஹி கேனாட் பி ஹெல்டு லயபிள். அதுக்கப்புறம் டாக்ட்ரின் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். இப்போ அந்த டாக்ட்ரின் ஆஃப் ரெஸ்டிடியூஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, he has enjoyed a lot through a contract. கான்ட்ராக்ட் மூலமா நிறைய என்ஜாய் பண்ணிட்டாரு, நிறைய அட்வான்டேஜஸ், நிறைய பெனிஃபிட்ஸ். பட் மைனர்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல கான்ட்ராக்ட் செல்லாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம அதை எல்லாத்தையும் காம்பன்சேட் பண்ணுன்னு கேட்க கூட முடியாது மைனரை. அதனால ரொம்ப கவனமாக கான்ட்ராக்ட் என்ட்ரு பண்ணும்போது அவன் மைனர் இல்லைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 3 கெப்பாசிட்டி தான் சொல்லியிருக்காங்க. நம்பர் 1 இஸ் மேஜராக இருக்கணும், நம்பர் 2 சவுண்டு மைண்டாக இருக்கணும், 3வது அவன் வந்து குவாலிஃபைடாக இருக்கணும். அவ்வளோதான். ஸோ அந்த 3 நம்மளால பார்க்க முடியாதா கான்ட்ராக்ட் என்ட்ரு பண்ணும்போது? தென் நோ ராட்டிஃபிகேஷன் ஆன் அட்டைனிங் மெஜாரிட்டி. ஏற்கனவே போட்டதை வந்து மேஜர் ஆன உடனே அப்படியே அவன் அப்ரூவ் பண்ணவோ கன்ஃபார்ம் பண்ணவோ முடியாது. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாருங்க, கான்ட்ராக்ட் பெனிஃபிஷியல் டு அ மைனர். அப்புறம் மைனர் அஸ் அன் ஏஜென்ட், மைனர்ஸ் லயபிலிட்டி ஃபார் நெசசிட்டிஸ்க்காகனா ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம இது பண்ண முடியும், அட்டாச் பண்ண முடியும். ஆனால் மைனருக்கு அகெயின்ஸ்டாக நம்ம கேஸ் போட முடியாது. அடுத்து ஹி கேனாட் பி அட்ஜட்ஜ்டு இன்சால்வெண்ட். இன்சால்வெண்ட்னும் அவரை நம்ம சொல்ல முடியாது, ஆக்க முடியாது. ஓகேவா? அடுத்து மைனர் அண்ட் அடல்ட் ஜாயிண்ட்லி என்டர் பண்ணியிருந்தாங்க அக்ரிமெண்ட் அப்படின்னா இந்த இடத்துல மைனர் இஸ் நாட் லயபிள் பட் த அடல்ட் இஸ் லயபிள். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்து நம்ம இன்னொரு இது நம்ம பார்க்க போகிறோம், அதாவது அன்சவுண்ட் மைண்டு பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் ஃப்ரீ கன்சென்ட் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.